நம்ம 1 கோடி சேலஞ்சு பண்ணிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி டே 84, டேட்டு 29 மே 2026. நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ண போகிறது நான் டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி நான் டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக்கு, டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றி நீங்கள் டே 1லேருந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, நம்ம ப்ளேலிஸ்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கோம், அது நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு என்னோடய போர்ட்ஃபோலியோ ஷோ பண்ணுறேன். இது என்னோடய டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,36,236. கரண்ட் வேல்யூ 2,11,389 கிட்டே இருக்குது. ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் மட்டும் 75,000 அரௌண்ட் 200 கிட்டே இருக்குது. இன்றைக்கி டே ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 400. இது என்னோட டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. நான் 2021லேருந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் அது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், எப்படி நீங்கள் பிக் பண்ணணும், என்னோட ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு அது பிடிச்சிருந்தால் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ் ரெண்டுமே பார்க்கலாம். இப்போ ப்ளஸில் பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஏஜிஐ இருக்குது. ஏஜிஐ அரௌண்ட் ஒரு 12,928 ரூபா இருக்குது. ஓவரால் போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவில். இன்றைக்கி அது பார்த்திங்கன்னா ஒரு 526 ரூபா கிட்டே ஏறி இருக்குது. நெக்ஸ்ட்டு லாரஸ் லேப் ஒரு 11,400 ரூபா கிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு 69 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பெல் இருக்குது. பெல் ஒரு 11,415 ரூபா கிட்ட ஏறி இருக்குது ஓவராலாக. இன்றைக்கி ஒரு 108 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. அப்புறம் டாடா பவர் ஒரு 5,996, அதான் கிட்டத்தட்ட ஒரு 6,000 ரூபா கிட்ட ஓவராலாக இருக்குது நம்ம போர்ட்ஃபோலியோவில். இன்றைக்கி ஒரு 24 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. அப்புறம் என்பிசிசி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்பிசிசி ஒரு 5,695, இதுவும் அரௌண்ட் ஒரு 5,700 ரூபா கிட்டே ஏறி இருக்குது ஓவராலாக. இன்றைக்கி மட்டுமே ஒரு 113 ரூபா இருக்குது. இப்போ நான் ஷோ பண்ணுறது பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ தான். இது வந்து நீங்கள் இப்போ இந்த ஸ்டாக்கில் நீங்கள் என்ட்ரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நான் எப்போயும் என்ட்ரி பண்ணது. நீங்கள் ஜஸ்ட் இது எஜுகேஷனலாக எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதில் பிளைண்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ என்னோடய போர்ட்ஃபோலியோவில் மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுக்கும் ஷோ பண்ணுறேன். மைனஸில் பார்த்தீங்கன்னா ஐடிசி. இது எனக்கு ஒரு பெரிய ஷாக் தான். ஏன்னா 2,269 ரூபா கிட்ட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் இறங்கியிருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 156 கிட்ட இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸோ ஒரு 1,454 ரூபா கிட்ட ஓவராலாக இறங்கியிருக்கு. இன்றைக்கி ஒரு 97 ரூபா 50 பைசா கிட்ட ஏறி இருக்குது. அப்புறம் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒரு 1,077 ரூபா கிட்ட ஓவராலாக இறங்கியிருக்கு. இன்றைக்கி ஒரு 27.65 பைசா கிட்ட ஏறி இருக்குது. இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு 8,000 அந்தளவுக்கு மைனஸில் இருந்தது. இப்போ அதுலேருந்து 1,000 கிட்ட தான் மைனஸில் இருக்கப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 792 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு ஓவராலாக. இன்றைக்கி ஒரு 8 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. அப்புறம் வேதாந்தா இது வந்து ஸ்ப்ளிட் ஆனதுனால 4 கம்பெனியாக இது மாறி இருக்குது. மற்றபடி இல்லைனா இதுவும் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். அதனால் வேதாந்தா வந்து சேர்க்க வேண்டாம். இதெல்லாம் டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோஸ். இது எதனால் நான் உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் ஸ்டாக்ஸ் ஷோ பண்ணுறேன்னா, நீங்கள் என்ன தான் நீங்கள் கஷ்டப்பட்டு ஸ்டாக்ஸ் நீங்கள் பர்ஃபெக்ட் ஸ்டாக்னு ஒன்று இல்லை, இதனால நீங்கள் சூஸ் பண்ணாலும் போர்ட்ஃபோலியோ பொறுத்தவரைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். அதுக்காக தான் நான் ரெண்டுமே ஷோ பண்ணுறேன். நான் 2021லேருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இப்போ இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு ப்ளஸ்ஸும் இருக்கலாம், இல்லை ரெண்டுமே சேர்ந்து தான் போர்ட்ஃபோலியோ. அதுக்காக தான் நீங்கள் ஸ்டாக்கு மைனஸில் போகுதுன்னு சொல்லிட்டு விற்றுட்டு வெளியே வராமல் மார்க்கெட் விட்டு போகிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல ஸ்டாக்காக சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் பிகினராக இருந்தால் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கும் நான் எப்படி சூஸ் பண்ணுறேன்றத ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்னோட டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது என்னோடய டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் காட்டுற எந்த ஆப்ஸுமே ப்ரமோஷனோ ரெக்கமெண்டேஷனும் இல்லை. நான் இன்வெஸ்ட் பண்ணுறது ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணுன்னு அந்த ஆப் யூஸ் பண்ணுங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் ஓவராலாக இன்வெஸ்ட் பண்ணது 1,87,235. இப்போ அதோட கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 2,19,387 கிட்டே இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே 32,152. நேற்றோட டே சேஞ்சஸ் படி பார்த்திங்கன்னா 65.59 ரூபா கிட்டே இருக்குது. இதுதான் என்னோடய டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் நீங்கள் பார்க்கலாம், நான் மார்ச் 30 அப்போ 1000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி அது அரௌண்டு ஒரு 1,87,000 கிட்டே இருக்குது. என்னோடய போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே லார்ஜ் கேப்பில் தான் இருக்கும். ஒரு 60.92%, ஸ்மால் கேப்பில் ஒரு 24.71%, மிட் கேப்பில் ஒரு 14.38%. இது என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு சூட் ஆகிறதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிளைண்டாக நீங்கள் எல்லாமே ஹை ரிஸ்க்கு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
அதனால் நீங்கள் உங்களுக்கு ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி லார்ஜ் கேப் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டை பற்றி நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஹை ரிஸ்க் எடுக்கலாம். அது இன்கேஸ் உங்களுக்கு அது ஓகேனா மட்டும் எடுக்கலாம். இப்போ என்னோடய போர்ட்ஃபோலியோ டே சேஞ்சஸ் ஷோ பண்ணுறேன். டே சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா UTI Nifty 50 ஒரு 33.66 இறங்கியிருக்கு. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட் ஒரு 89.65 ஏறி இருக்குது. மோத்திலால் ஓஸ்வால் ஒரு ₹2 கிட்டே ஏறி இருக்குது. குவான்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3.32 கிட்டே ஏறி இருக்குது. இதுதான் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இப்போ நெக்ஸ்ட்டு நான் டேரெக்ட்டு யுஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ அவங்க ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டேரெக்ட்டு யுஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோட டேரெக்ட் யுஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா $460.19, கரண்ட் வேல்யூ $686.16 கிட்டே இருக்குது. ஓவரால் ரிட்டர்ன் மட்டுமே $225.97. இது நேற்று சேஞ்சஸ் படி பார்த்தீங்கன்னா $3.3 கிட்டே ஏறி இருக்குது. யுஎஸ் மார்க்கெட்டு ரிஸ்க் அதிகம். நீங்கள் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. நான் ஜஸ்ட்டு விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் எனக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் இதை பற்றி எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். யுஎஸ் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் ஹை ரிஸ்க்கு, நல்லா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் யுஎஸ் மார்க்கெட் வாங்க. இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனாக நான் சொல்கிறேன். நம்ம இது இந்தியன் வேல்யூவில் பார்க்கும்போது நான் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது $40,400. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா $65,600 கிட்டே இருக்குது. இல்லை ப்ராஃபிட் மட்டுமே உங்களுக்கு அரௌண்டு ஒரு 25,000 கிட்டே இருக்குது. இதுதான் டேரெக்ட்டு யுஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி நீங்களே என் கூட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.